தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் பாமக துணை நிற்கும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நம்முடைய செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 7 தெருவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நேற்று கூட நம்மளுடைய இவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு இதோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 3 வருஷமா சொல்லிட்டு வர்றாரு, இந்த ஆண்டு நடக்கும் தான் சொல்லிட்டு வர்றாரு. அதில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்பது இது தமிழர்களுடைய பாரம்பரியம். இது 5000 ஆண்டு காலமாக கடைபெற்றது ஒரு பாரம்பரியம். இது வீர விளையாட்டு. இது அவ்வளோதான். இது ஏதோ காளைகளை துன்புறுத்துவதோ அப்படிலாம் உச்சநீதிமன்றம் சொல்வதோ போல நடக்குது இல்லை. இது நம்முடைய காளைகள், நம்ம வளர்க்குற காலை நம்ம விளையாடுறோம், அவ்வளோதான். அதில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம கூட்டு போய் நம்ம வயலில் இருக்க போகுது. இந்த காளைகள்லாம் இருக்குது. இதில் ஒரு பாரம்பரியம் 48 நாள் விரதம் இருந்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இது நம்மளுடைய சம்பிரதாயம். இதை கடைபிடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லலாம்? அதற்கு சரியாக வாதாடலைங்க. இந்த வருஷம் மத்திய அரசு இதற்கு அவசர சட்டம் கொண்டு வரும், ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும். 2 நாளில் கொண்டு வந்துட்டு இதை எப்படியாவது நடத்தணும், இந்த வருஷம் நடத்தணும். இல்லைன்னா அதே உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வினாடிக்கு 2000 கியூசெக்ஸ் தண்ணி தமிழ்நாடு விடணும்னு. விடுறாங்களா? அவங்க இல்லையே. நம்ம நடத்திட்டு போக வேண்டியது தான். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? அப்புறம் ஏன்னா அவங்க புரியாமல் இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. அப்போது காளைகளை துன்புறுத்துனா அப்போது மாடுகளை வெட்டக்கூடாது, இறைச்சிக்கு ஆடுகள் மாடுகள் கோழிகளை சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியனாக மாறிடணும். அப்போது கோவில் யானைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியில் அவுத்து விடுங்க. அப்போ இதெல்லாம் நம்ம துன்புறுத்துவது கிடையாது, நம்ம விளையாடுறோம். நம்ம வளர்த்த காளைகளில் நம்ம கூட விளையாடுறோம், அவ்வளோதான். இதை நம்ம வீட விளையாட்டாக நம்ம பார்க்கணும். இது நம்ம சம்பிரதாயமாக நம்ம பார்க்கணும். இது தமிழனுடைய அடையாளம். இது தமிழனோட அடையாளத்தையே அழிச்சிடணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதில் அதே நேரத்தில் தான் மற்ற கட்சிகள் சில கட்சிகள் பார்க்கும்போது தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாமக அதில் என்ன தப்பு இருக்குது? உச்சநீதிமன்றம் அவங்க சொல்கிறத மீறி கர்நாடக அரசு செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாடு செயல்படுறதுக்கு என்ன இருக்குது? அதில் அது என்ன ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க? பிடிச்சிட்டு போட்டோம், என்ன அதெல்லாம் இருக்குது? நம்ம தமிழனுக்காக என்ன ஜெயிலுக்கு போகிறது என்ன இருக்குது? அதில் நிச்சயமாக நாங்களாம் இப்போ ஜெயிலுக்கு போகிறது நாங்கள் தயாராக இருப்போம்.